இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக பேபி பொட்டேட்டோவில் ஒரு ஃப்ரைட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பொரிக்கடலை இருக்கு இல்லையா, அந்த பொரிக்கடலை கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாமே இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பேபி பொட்டேட்டோவை தோல் மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி இந்த கரண்டியோட பேக் சைடோ இல்லை ஃபோக் வச்சோ இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாஸ் நல்லா கோட் ஆகுன்றதுனால. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த பொட்டேட்டோவையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ சால்ட் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடியை ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாய் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா காரமும் ஆட் பண்ணலை. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லைட்டாக உப்பு செக் பண்ணிட்டு உப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். சாப்பிட ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.